கச்சத்தீவு புனித அந்தோணியார் திருவிழாவில் பங்கேற்க தமிழக பங்கு தந்தைக்கு மட்டும் யாழ்ப்பாண குரு முதல்வர் ஜோசப் தாஸ் ஜெபரத்தினம் அழைப்பு விடுத்திருக்கிறார். இதற்கான காரணங்கள் என்ன என்பதை ஜோசப் தாஸ் ஜெபரத்தினத்திடம் கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழக பங்கு தந்தைக்கு மட்டும் அழைப்பு விடுக்க என்ன காரணம்? தமிழக மீனவர்கள் இதில் பங்கேற்க வேண்டாம் என்ற நிலைப்பாடு எடுத்திருக்கிறீங்களா? அப்படியான நிலைப்பாடு முடுக்கல. இந்த நிகழ்ச்சி ஒரு எளிமையான ஒரு நிகழ்ச்சி. இந்த கச்சத்தீவுல ஒரு புதிய ஆலயம் ஒன்றை நாங்கள் கட்டி முடித்திருக்கிறோம். வருகிற வருடம் மார்ச் மாதம் 12ஆம் தேதி தான் அங்கே திருநாள் கொண்டாடப்படும். அந்த திருநாளில் இலங்கை, இந்தியா எல்லா மீனவர்கள், ஜாத்திரிகள் எல்லாரும் கலந்து கொள்வார்கள். ஏற்கனவே அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறபடியால ஒரு சிறிய ஒரு வைபவத்தோட அந்த ஆலயத்தை நாங்கள் திறந்து வைக்க ஒரு முடிவெடுத்த எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்ட முடிவெடுத்ததுனால ஒரு எளிமையான ஒரு வைபவமாக இதனை செய்கிற முடியும். மற்றபடி யாருக்கு மலைத்து கொடுக்கக்கூடாது என்ற எண்ணம் எதுவும் எங்களுக்கு இல்லை. இது ஒரு எளிமையான வைபவம். மிகவும் பேர் மட்டும் இதில் பங்கு பெற்றுகிறோம். அதுதான் ஒரு காரணம். பங்கு தந்தை திரு சகாயராஜோடு வேறு யாரும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நாங்கள் பங்கு தந்தைக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறோம். அவர் விரும்பினால் தன்னோடு கூட வேறு 2 அல்லது 3 பேரை குருக்களை கூட்டிக் கொண்டு வர முடியும். அது அவர் விரும்பினால் கூட்டிட்டு வரலாம். ஒரு 4 பேருக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறோம். இலங்கை தரப்பிலிருந்து யாருமே கலந்துக்கல அப்படின்னு சொல்லப்படுகிறது. இரு தரப்பையுமே கலந்துக்க வைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கலாமே. என்ன சிக்கல் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது? கச்சத்தீவை பொறுத்த மட்டும் வருடத்துல ஒரு முறை ஒரு திருநாள் கொண்டாடுவதற்கு எத்தனையோ ஆயத்தங்கள் அங்கு செய்ய வேண்டியிருக்கிறது. பாதுகாப்பு ஆயத்தங்கள், மற்றது உணவு வசதி, குடிநீர் வசதி, மற்றது தங்குமிடம் மற்றும் நிலச்சலக்கூட வசதி வந்து ஏராளமான வசதிகளோடு தான் ஒரு வருடத்தில் ஒரு முறை செய்கிறோம். அது ஒரு நடுக்கடலில் இருக்கிற தீவு. அங்கு எல்லாவற்றையும் கொண்டு போய் செய்கிற ஒரு நிகழ்வு. ஆனபடியால் இதை நாங்கள் ஒரு இந்த சிறப்பு விழாவையும் அப்படியான ஒன்றாக செய்வதற்கு உரிய ஆயத்தங்கள் எதுவுமே அங்கு இல்லை. அன்படியால் யாரையும் நாங்கள் அழைத்து அவர்களுக்கு அசௌகரியங்களை கொடுக்க விரும்பவில்லை. ஆகவே யாழ்ப்பாண ஆயரும் மற்றதும் யாழ்ப்பாண குருக்கள் சில பேரும் இந்தியாவிலிருந்து நாங்கள் இப்பொழுது அழைத்திருக்கிறோம். அவர்கள் வந்தால் அவர் இந்த 4 குருக்களும் நெடுந்தீவிலிருந்து சில பொதுமக்கள் ஒரு குறுகியவும் சொற்பான பொதுமக்களும் இதில் கலந்து கொள்வார்கள். தமிழக மீனவர்களும் இந்த திருவிழாவில் பங்கேற்கணும் அப்படின்னு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தமிழக தலைமைச் செயலாளர் மத்திய அரசுக்கு தொடர்பாக கடிதம் எழுதியிருக்கிறாரு. இந்த அடிப்படையில் இலங்கை அரசுகிட்ட நீங்க வலியுறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இவங்களை கலந்துக்கிறதுக்கான அனுமதியை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை உங்களால செய்ய முடியுமா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அப்படியாக நாங்கள் அவர்களோடு பற்றி அதிகமாக நாங்கள் பேசவில்லை. இருந்தாலும் இந்த இப்படியான ஒரு விருப்பம் இருந்தபடியால் தான் அவர்கள் எல்லாரையும் பிரதிநிதிப்படுத்தும் வகையில அந்த ராமேஸ்வரம் பங்கு தந்தைக்கு நாங்கள் முதல் அழைப்பு கொடுத்திருக்கிறோம். முதலில் அந்த அழைப்பை கூட நாங்கள் கொடுக்கவில்லை. ஆனால் தமிழக மீனவர்கள் அதில் பங்கு பெற்ற ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்த பிற்பாடுதான் இந்த பங்கு தந்தை அவருடைய பிரதிநிதியாக பங்கு தந்தையும் வேறு சில குழுக்களும் பங்கு பெற்ற வேண்டும் என்று விரும்பித்தான் அவர்களுக்கு நாங்கள் அழைப்பு விட்டிருக்கிறோம். அந்தபடியால் யாரையும் இதில் நாங்கள் புறக்கணிக்கவில்லை. ஆனால் இது ஒரு எளிமையான வைபவம் என்றபடியால் அப்படி செய்கிறோம். வருகின்ற வருடம் நடக்கிற திருநாளில் மீண்டும் அந்த ஆலயத்தில் ஒரு சம்பிரதாயபூர்வமான ஒரு சிறப்பு விழா போல இருக்கும். ஏனென்றால் அப்பொழுதுதான் எல்லா மக்களும், இந்திய மக்கள், யாத்திரிகர்கள், மீனவர்கள் எல்லாரும் பங்கு பெற்றபடியால இப்பொழுது அது ஒரு எளிமையான ஒரு வைபவமாக இருந்தாலும் அந்த வருகிற வருடாந்த திருவிழாவின் பொழுது அந்த ஆலயம் மீண்டும் எல்லா மக்கள் முன்னிலையிலேயும் சம்பிரதாயபூர்வமான ஒரு சிறப்போடு தான் அந்த திருநாள் நடக்கும். மீனவர்கள் மீன் பிடிப்பது தொடர்பாக இரு நாட்டு மீனவர்களிடையே பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி தமிழக அரசு சார்பாக இரு நாட்டுடைய மீனவர்களின் கலாச்சாரம் சம்பந்தப்பட்டது இந்த திருவிழா அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ இது மாதிரி இரு நாட்டு மீனவர்களும் இதில் கலந்துக்கிறது மூலமாக இந்த பிரச்சனைகளுடைய வீரியம் ஓரளவுக்கு குறையும், இந்த புரிதல் அதிகமாக ஏற்படும். அந்த அடிப்படையில் ஒரு கலாச்சாரம் அப்படிங்கிற அடிப்படையிலாவது அனுமதி வழங்கலாமே. அனுமதி வழங்குறது எங்களுடைய கையில இல்லை. ஏனென்றால் இது அரசாங்கங்களுக்கு இடையிலான ஒரு செயல்பாடு. ஆலயத்தை மட்டும் நிர்வகிக்கின்ற ஒரு அதிகாரம் தான் எங்களுடைய ஆலயத்திற்கு இருக்கிறது.
அங்கே அவர்களை இந்தியாவிலிருந்து மீனவர்களை அழைக்கிறது, அது அப்படியான முடிவுகளை இலங்கை அரசாங்கம் தான் எடுக்கணும். அவரோடு நாங்கள் ஒரு இந்திய மீனவர்கள் எல்லாரும் இப்படியாக பங்கு பெற்ற விரும்புவார்கள் என்பதை ஏற்கனவே அறிந்திருந்தால், முன்கூட்டியே தெரிந்திருந்தால் ஒருவேளை இதற்கான அனுமதிகளை ஏற்கனவே நாங்கள் அரசாங்கத்திடம் பெற்று செய்திருக்கலாம். ஆனால் இது கடைசி நேரம் மற்றும் இந்த காலம் ஒரு பொல்லாத காலம். ஏனென்றால் இந்த காலத்துல கடல் மிகவும் கொந்தளிப்பான ஒரு காலம். கடலிலே மீனவர்கள் பயணம் செய்யக்கூடிய நேற்று 2 நாட்களுக்கு முன்னர் கூட ஒரு பெரிய புயல் அடித்து பல மீனவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். அதனால் இப்படியான ஒரு சூழ்நிலையில நாங்கள் மக்களை இந்த தீவுக்கு அழைக்கிறது இந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் என்பது என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும். அதுபடியால் இது யாருக்கும் அழைக்க விடக்கூடாது என்றோ அல்லது வேறு எந்த ஒரு நோக்கம் இல்லை. இதை நாங்கள் இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறபடியால் அதை எளிமையாக இப்பொழுது திறந்து வைத்துவிட்டு பின்னர் அதனுடைய வருடாந்த விழாவின் பொழுது வழமை போல எல்லா மக்களும் அதிலே பங்கு பெற்றுவதற்கான ஆயத்தங்களை நாங்கள் செய்ய இருக்கிறோம். இல்லை, பாதுகாப்புன்னு வருகிற போது இது எல்லோருக்குமே பொதுவானது தான். இந்த புனரமைக்கணும், இந்த ஆலயத்தை புனரமைக்கணும்னு வருகிற போது அது இலங்கை அரசு மட்டும் பண்ணக்கூடாது, தமிழக அரசும் சேர்ந்தே பண்ணணும், அதுக்கு அனுமதி வழங்கணும்னு தமிழக அரசு சார்பாக ஆரம்பத்திலேயே சொல்லப்பட்டது. இப்போ கச்சத்தீவை மீட்கணும், தமிழக உரிமையை மீனவர்களுடைய உரிமையை மீட்கணும்னு சொல்லப்படுகிறது. இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு தமிழக மீனவர்களுக்கு உரிமை உண்டுன்னு சொல்லப்படுகிறது. இது இப்படியெல்லாம் பார்க்கிற போது உங்கள் தரப்புல இருந்து அதை வலியுறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இலங்கை அரசுகிட்ட உங்க தரப்புல இருந்து அதை வலியுறுத்துவதற்கான சூழல் இருக்கா? இலங்கை அரசுக்கு நாங்கள் அதை வலியுறுத்த முடியும். ஆனால் அப்படியான ஒரு வலியுறுத்தி பிறகு அந்த மக்கள் அங்கு எல்லாரும் மீனவர்களும் கலந்து கொள்கிற நிலையில அதுக்குரிய ஆயத்த நிலையில நாங்கள் இல்லை. அதுபடியால் அதை நாங்கள் வலியுறுத்தினால் அதற்குரிய எல்லா ஆயத்தங்களையும் செய்ய வேண்டும். அப்படியான ஒரு ஆயத்தம் நிலையில நாங்கள் இல்லாதபடியால் நாங்கள் அவர்களை வரவேணாம் என்றும் சொல்லவில்லை, வாருங்கள் என்றும் சொல்லவில்லை. ஆனால் இது ஒரு பெரியதொரு விடயமாக நாங்கள் அதை கருதவில்லை. இது ஒரு சிறிய ஒரு சாதாரண ஒரு எளிமையான ஒரு சம்பவமாகத்தான் இதனை கருதி நடத்துகிறோம். இல்ல, வாங்கன்னு சொல்லல, வரவேணான்னு சொல்லல அப்படிங்கறத எப்படி எடுத்துக்கிறது? இங்கிருந்து மீனவர்கள் வந்தா எந்த விதமான தடையும் விதிக்கப்படாது அப்படின்னு எடுத்துக்கலாமா உங்களுடைய இந்த கருத்தை? இல்ல 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 நிச்சயமாக அப்படி எடுத்துக்க கூடாது. ஏனென்றால் என்னால் அதை உறுதி செய்ய முடியாது. ஏனென்றால் அது இலங்கை கடற்படை இந்திய கடற்படைக்கு இடையில சம்பந்தப்பட்ட விடயம். ஆனபடியால் நாங்கள் அவர்கள் வருவார்கள், ஆனால் அவர்களுக்கு எந்த தடையும் இருக்காது என்பதை பற்றிய எந்தவித உறுதிமொழியை நாங்கள் வழங்க முடியாது. இன்னும் 3 நாட்கள் இடைவெளி இருக்கு, ஒரு போதிய கால அவகாசம் அப்படின்னு இதை பார்க்கலாம். இந்த இடைப்பட்ட காலத்திற்குள்ளாக இந்த மீனவர்களுடைய கோரிக்கை, விருப்பம் சார்ந்து, ஒரு கலாச்சார பரிமாற்றம் சார்ந்து, தமிழக மீனவர்களின் உரிமை சார்ந்து இப்படி பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்படுகிறத உங்களால எடுத்துட்டு போக முடியுமா? இலங்கை அரசு என்ன முடிவு செய்யுதுங்கிறது தெரியாது, ஆனா உங்க தரப்புல ஒரு குறைந்தபட்ச முயற்சியாவது நீங்க எடுப்பீங்களா? அதற்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கான உறுதியை நீங்க கொடுக்க முடியுமா? அதுக்கான உறுதியை என்னால் கொடுக்க முடியாது. ஆனால் இப்படியான ஒரு ஆர்வத்துல தமிழக மீனவர்கள் இருக்கிறார்கள் என்ற அந்த ஒரு செய்தியை நாங்கள் அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்ல முடியும். ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் அதை அதை எடுத்துக்கொள்வார்கள், எப்படியான நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை பற்றிய எந்த ஒரு உறுதிமொழியையும் என்னால் வழங்க முடியாது. ஆனால் இப்படியான ஒரு விருப்பம் மக்களுக்கு இருக்கிறது, மீனவருக்கு இருக்கிறது என்பதை மட்டும் நாங்கள் அவருக்கு எடுத்து சொல்லலாம். இல்ல, இலங்கை அரசுடைய அதிகார வரம்புங்கிறது புரியுது, அவங்க நிர்வாக ரீதியாக என்ன முடிவெடுக்க போறாங்கிறதையும் நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. ஆனா நீங்க முயற்சி எடுப்பீங்களா? உங்க தரப்புல இருந்து தமிழக மீனவர்கள் விருப்பத்தை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா? நாங்கள் அப்படியான ஒரு முயற்சியை ஏற்கனவே நாங்கள் அதை பற்றி பேசி தான் இறுதியாக இப்படியாக இந்த அவர்கள் இந்திய மீனவர்கள் சார்பாக அந்த தமிழ் ராமேஸ்வரம் பங்கு தந்தையும் சில குழுக்களையும் அழைப்பது என்ற தீர்மானம் எடுத்தது இப்படியான ஒரு கலந்துரையாடலின் பின்னர் தான். அந்தபடியால் இனி தொடர்ந்து மேலும் முடிவுகளை எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக எனக்கு என்றால் தெரியவில்லை. என்ன சொல்லப்பட்டது? நீங்க இந்த முயற்சிகளை எடுக்கும்போது என்ன சொல்லப்பட்டது? ஏன் இந்த அனுமதியை மறுப்பதற்கான காரணமாக, விளக்கங்களாக இலங்கை அரசிலிருந்து ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லப்பட்டதா காரணமாக? இலங்கை அரசு இந்த திருநாள் இந்த கச்சதீவை பொறுத்த மட்டும் ஒரு வருடத்துல ஒரு திருநாளுக்கு தான் அங்க அனுமதி உண்டு.
அந்த இது ஒரு இந்த இப்பொழுது நடக்கிற ஒரு விடயம் ஒரு அசாதாரண ஒரு விடயம். இது இதுவரை காலமும் நடந்தது கிடையாது. இரண்டால் ஒரு புது ஆலயம் வந்தபடியால் நிறைய அசாதாரண விடயம் வந்தபடியால இதை பற்றி இதுல நாங்கள் அது ஒரு பெரிய விடயமாக கருதவும் இல்லை. இது எங்களுக்கு அது சிறிய ஒரு ஃபங்க்ஷனாக அதை செய்யத்தான் விரும்பினதால இப்படியான எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் இருக்கும், இப்படியான கருத்துக்கள் இருக்கும் என்பதை நாங்கள் முன்கூட்டியே எதிர்பார்க்கவில்லை. அப்படி எதிர்பார்த்திருந்தால் ஒருவேளை ஒரு விதமாக அதை நாங்கள் சிந்தித்திருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் ஏற்கனவே ராமேஸ்வரம் பங்கு சந்தைக்கு நாங்கள் இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு அதையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏனென்றால் மக்களுடைய பிரதிநிதிகளாகவது அவர்கள் ஒரு சிலராவது கலந்து கொள்வார்கள் என்பதை நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏனைய மக்கள் நிச்சயமாக நாங்கள் அவர்கள் யாரையும் புறக்கணிப்பதில் அவருடைய விருப்பங்களை நாங்கள் நன்றாக அறிகிறோம்.